முத்தமிழ் செய்திகள் வாசிப்பது கீதா. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே ஏரியில் மூழ்கி 3 குழந்தைகள் பலி. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த தாலிக்கால் கிராமம் உள்ளது. ஆதி திராவிட பகுதி சார்ந்த செல்வராஜ் மனைவி பெயர் நாகஜோதி. இவர்களுக்கு பிரதீப் என்ற மூத்த மகன் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இளவழகன் 5ஆம் வகுப்பு படிக்கிறார். செல்வராஜின் இளைய மகன் இளவழகன் அதே தாலிக்கால் கிராமத்தை சார்ந்த விஜயகாந்த் மனைவி பெயர் மணிமேகலை. இவர்களுக்கு அட்சயா வயது 8 பெண் பிள்ளை, அமுதன், சுதன் என்ற 3 பிள்ளைகள் உள்ளனர். விஜயகாந்தின் மகன்கள் அமுதன், சுதன், செல்வராஜ் மகன் இளவழகன் இவர்கள் மூவரும் பள்ளியை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து மிதிவண்டி எடுத்துக்கொண்டு விளையாடச் சென்றுள்ளனர். அப்போது தாலிக்கால் கிராமத்தின் அருகே ஏரி இருப்பதினால் அங்கு குளிக்க சென்றுள்ளனர். இதில் மூவருக்கும் நீச்சல் தெரியாத காரணத்தினால் நீரில் விளையாடும் பொழுது ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்துக் கொண்டு நீரில் மூழ்கியுள்ளனர். அந்த வழியே வந்த ஒரு நபர் ஏரிக்கரையின் மேல் சைக்கிள் உள்ளது, 3 குழந்தைகள் உடலில் உள்ளது பார்த்த நபர் உடனடியாக ஏரிக்கரையின் மேல் சென்றுள்ளார். அங்கு எந்த சத்தமும் இல்லை, குழந்தைகள் இல்லை. ஆனால் 3 குழந்தைகள் உடைகள் மற்றும் சைக்கிள் உள்ளதை கண்ட நபர் உடனடியாக கிராமத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவல் அறிந்த குழந்தைகள் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தேட ஆரம்பித்துள்ளனர். அப்போது விஜயகாந்த் மணிமேகலை குழந்தைகளான அமுதன் வயது 9, சுதன் வயது 7 இருவரும் காணவில்லை என்பது தெரிய வந்தது. ஆதி திராவிட பகுதியை சேர்ந்த செல்வராஜ் மகன் இளவழகன் வயது 6 காணவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. ஏரியின் கரையில் மேல் உள்ள சைக்கிள் உடைகளை வைத்து இவர்கள் மூவரும் என அடையாளம் காணப்பட்டு தீயணைப்பு படையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு ஏரியின் குழந்தைகளை தேட ஆரம்பித்தனர். ஏரியில் விநாயகர் சிலை கரைப்பதற்காக போடப்பட்ட சிலையின் அடியில் 2 குழந்தைகள் கட்டிப்பிடித்துக் கொண்டு இருந்ததை கண்ட தீயணைப்பு படை வீரர்கள் 2 உடல்களை மீட்டு கரையில் சேர்த்தனர். மேலும் தேடுதல் வேட்டையில் இன்னொரு குழந்தையின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இந்த 3 குழந்தைகள் தாலிக்கால் கிராமத்தை சார்ந்த 3 குழந்தைகள் தெரிய வந்ததும் 3 குழந்தைகள் உடல்களை மீட்டு சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மருத்துவர்கள் குழந்தைகள் விவரங்கள் பதிவு செய்து பின் வேறு சமூகத்தை சார்ந்த குழந்தைகள் என்பதால் பரிசோதனைக்காக 3 உடல்களை வேலூர் அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே சென்ற வருடம் இதே ஏரியில் 2 குழந்தைகள் மூழ்கி உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது.